Hello students, welcome to Nivimax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல 7th question பார்க்குறோம். Question என்னன்னா, on the set of natural numbers, let R be the relation defined by A is related to B if A plus B less than or equal to 6. Write down the relation by listing all the pairs. அதாவது set of natural numbers, இதில் relation R வந்து என்ன define பண்ணியிருக்காங்க, A is related to B. எப்போனா A plus B less than or equal to 6. இப்போ இந்த ரிலேஷன் வந்து நம்ம எழுதணும், அதாவது எல்லா பேர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஆர், இதுக்கு வந்து கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஏ இஸ் ரிலேட்டட் டு பி எப்போனா ஏ பிளஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ ஏ பிளஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6னா இதில் பி வந்து நம்ம எப்படி எழுதலாம், பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஏ அப்படின்னு எழுதலாமா. இப்போ வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், அப்போ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன 1, அப்போ ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பி வந்து என்ன வரும், பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 1. அப்போ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 1 என்ன 5. இப்போ பியோட வேல்யூஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ வேல்யூஸ் உங்களுக்கு என்ன வரும், 1 2 3 4 5 ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஏ ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பியோட வேல்யூஸ் இங்கே 5 பாசிபிள் வேல்யூஸ் வருது, அதாவது 1 2 3 4 5. அப்போ ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து என்ன 1,1, அடுத்து 1,2, அடுத்து 1,3, அடுத்து 1,4, அடுத்து 1,5. ஆர்டர்ட் பேர்ஸ் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும், A, B. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ 5 ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பிலாங்ஸ் டு த ரிலேஷன் ஆர். அடுத்து ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பி வந்து என்ன வரும், பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 2. அப்போ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 2 என்ன 4. அப்போ பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா அப்போ வேல்யூஸ் என்ன 1 2 3 4. அப்போ ஆர்டர்ட் பேர்ஸ் உங்களுக்கு எப்படி வரும், 2,1 2,2 2,3 அதே மாதிரி 2,4. ஸோ இது வந்து பிலாங்ஸ் டு த ரிலேஷன். அடுத்து ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பி வந்து என்ன வரும், பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ பியோட வேல்யூஸ் என்ன 1 2 3. அப்போ ஆர்டர்ட் பேர்ஸ் என்ன 3,1 3,2 3,3. இது வந்து பிலாங்ஸ் டு த ரிலேஷன். அடுத்து ஏ ஈக்குவல் டு 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பி வந்து என்ன வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 4. அப்போ பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 4 என்ன 2. அப்போ வேல்யூஸ் என்ன 1 and 2. அப்போ ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து என்ன 4,1 அதே மாதிரி 4,2. ஸோ இது பிலாங்ஸ் டு த ரிலேஷன். அடுத்து ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 5 என்ன 1. அப்போ பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா ஒரே வேல்யூ 1 மட்டும்தான். அப்போ ஆர்டர்ட் பேர் என்ன 5,1 பிலாங்ஸ் டு த ரிலேஷன். இப்போ நீங்கள் அடுத்து ஏ ஈக்குவல் டு 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 6 அதாவது 0ன்னு வரும். ஆனால் 0 பார்த்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ இதோட வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ எல்லா ஆர்டர்ட் பேர்ஸையும் நம்ம ரிலேஷனில் எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து அந்த ரிலேஷன். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச பேர்ஸ்லாம் ரிலேஷனாக எழுதிக்கலாம். இப்போ ரிலேஷன் ஆர், ஆர்டர்ட் பேர்ஸ் என்ன 1,1 1,2 1,3 1,4 1,5. அடுத்து 2,1 2,2 2,3 2,4. அடுத்து 3,1 3,2 3,3. அடுத்து 4,1 4,2. அடுத்து 5,1. ஸோ எல்லா ஆர்டர்ட் பேர்ஸையும் எழுதியாச்சு. ஸோ இதான் வந்து ரிலேஷன் ஆர். இப்போது இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன, ரிஃப்ளெக்சிவ். ஸோ இதில் எலமெண்ட்ஸ் என்ன எடுத்திருந்தோம் 1 2 3 4 5. ஸோ இந்த 5 நேச்சுரல் நம்பர்ஸ் தான் யூஸ் ஆகுது. அப்போது இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா ஒரு எலமெண்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போ 1,1 வந்து ரிலேஷனில் இருக்கணும், அதே மாதிரி 2,2 ரிலேஷனில் இருக்கணும், அதே மாதிரி 3,3 4,4 5,5. ஸோ அந்த 5 ஆர்டர்ட் பேர்ஸும் இந்த ரிலேஷனில் இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இருக்குது. ஆனால் 4,4ம் 5,5ம் இல்லை. ஸோ இப்போ 4,4 அதே மாதிரி 5,5 இது வந்து ரிலேஷன் வந்து இல்லாததுனால இப்போ இந்த ரிலேஷன் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லலாம். Therefore the relation R is not reflexive. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.
இப்போ அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம், சிமெட்ரிக். இப்போ இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா இல்லையான்னு எப்படி நம்ம பார்க்கணுன்னா, இப்போது எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஒரு ஆர்டர் பேர் வந்து ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதோட ரிவர்ஸ் ஒய் கமா எக்ஸும் அந்த ரிலேஷன் இருந்தால் தான் அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 1,1 அப்போ இதோட ரிவர்ஸும் 1,1 அது ரிலேஷனில் இருக்குது. இப்போ அடுத்த ஆர்டர் பேர் 1,2 ஸோ அதோட ரிவர்ஸ் என்ன 2,1 அதுவும் ரிலேஷனில் இருக்குது. இப்போ அடுத்த ஆர்டர் பேர் என்ன 1,3 அதோட ரிவர்ஸ் என்ன 3,1 ஸோ அதுவும் ரிலேஷனில் இருக்குது. இப்போது 1,4 அதோட ரிவர்ஸ் என்ன 4,1 ஸோ அதுவும் ரிலேஷனில் இருக்குது. 1,5 அதோட ரிவர்ஸ் என்ன 5,1 ரிலேஷனில் இருக்குது. இப்போ 2,1 2,2லாம் இருக்குது. அதே மாதிரி 2,3யோட ரிவர்ஸ் என்ன 3,2 அதுவும் இருக்குது. அதே மாதிரி 2,4ஓட ரிவர்ஸ் என்ன 4,2 அதுவும் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பேர்ஸ்க்கும் அதோட ரிவர்ஸும் அந்த ரிலேஷனில் இருக்குது. அப்போது எல்லாமே அப்படி இருக்கிறதுனால இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். Therefore the relation R is symmetric. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம், என்ன டிரான்சிட்டிவ். இப்போது டிரான்சிட்டிவ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, இப்போது ஏ கமா பி அப்படின்னு ஒரு ஆர்டர் பேர் இருக்குது. அதே மாதிரி பி கமா சின்னு ஒரு ஆர்டர் பேர் ரிலேஷன் இருந்துச்சுன்னா அப்போது ஏ கமா சி அந்த ஆர்டர் பேரும் அந்த ரிலேஷனில் இருக்கணும். அப்போ தான் அந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேரில் இருக்க செகண்ட் எலமெண்ட்டும் செகண்ட் ஆர்டர் பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த எலமெண்ட்டும் ஒரு ஆர்டர் பேராக இருக்கணும் ரிலேஷனில். ஸோ அதான் எங்கள் கண்டிஷன். அந்த மாதிரி எல்லா பேர்ஸ்க்கும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1,1ன்னு ஒரு ஆர்டர் பேர் இருக்குது. அதே மாதிரி 1,2 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் வந்து சேமாக, அப்போ உங்களுக்கு 1 and 2 அப்போ என்ன 1,2 ஸோ இதுவும் இந்த ரிலேஷனில் இருக்கணும். 1,2 வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா ஆர்டர் பேர்ஸ்க்கும் நம்ம செக் பண்ணணும். எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஆர்டர் பேர் பாருங்கள், அதாவது 3,1 அதே மாதிரி 1,5. ஸோ இப்போ 3,1 and 1,5 வந்து ரிலேஷனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3,5யும் ரிலேஷனில் இருக்கணும். அப்போ தான் இந்த ரிலேஷன் வந்து நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3,5 வந்து ரிலேஷனில் இல்லை. ஸோ அது இல்லாததுனால இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். Therefore the relation R is not transitive. ஏன்னா இப்போ சில ஆர்டர் பேர்ஸ்க்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, ஆனால் இந்த மாதிரி சில ஆர்டர் பேர்ஸ்க்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒரு ஆர்டர் பேரும் அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலே அந்த ரிலேஷன் வந்து நாட் டிரான்சிட்டிவ் தான். அதனால therefore the relation R is not transitive. இப்போ அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன, ஈக்குவலன்ஸ். ஈக்குவலன்ஸ் வந்து நம்ம எப்போ சொல்வோம்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். மூணுமே இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் மட்டும்தான், நாட் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் நாட் டிரான்சிட்டிவ். அப்போ இது மூலமாக என்ன சொல்லலாம், இந்த ரிலேஷன் வந்து நாட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Therefore the relation R is not an equivalence relation. ஸோ தான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். செவன்த் கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு.